இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இங்கே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். 1952 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவர் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் தான் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற்றார் என்பதனை நான் நினைவு கூர்ந்து, நானும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்பதை நன்றியோடு இன்றைக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேவரையா அவர்களுக்கு உசிலம்பட்டியில் மையப்பகுதியில் சிலை அமைக்கப்பட்டிருந்தது. தேவரையாவுக்கு உடன் பிறந்த சகோதரராக PKM தேவர் அவர்கள் விளங்கி அனைத்து நிலைகளுக்கும் அவருக்கு ஆதரவு தந்தவர் திரு முக்கிய தேவர் ஐயா அவர்கள். அந்த நிலையை நான் எண்ணி பார்த்துதான் உசிலம்பட்டியில் முக்கிய தேவர் ஐயா அவர்களுக்கு ஒரு சிலை வைப்பதற்கு ஏற்பாடு செய்தேன். அதோடு மட்டுமல்லாமல் 3 கல்லூரிகளை, கலைக்கல்லூரிகளை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்தான் சமுதாய மக்களுக்காக, பின்தங்கிய சமுதாய மக்களுக்காக ஏற்படுத்தி தந்தார் என்பதையும், 20% இடஒதுக்கீடு இங்கே வீச்சறிவாலும் அது வேண்டாம், நீக்கியாச்சு. நீங்க சொன்ன அந்த வார்த்தையை நீக்கிறேன். எங்க அப்பத்தை அடிக்கடி சொல்லும், வேண்டாம் தேவர்கள் இமை மூடாதுப்பான்னு. அதற்கு நான் விளக்கம் கேட்பேன். அப்பத்தாங்கிறது தந்தை வழிபாட்டியை தான் நாங்கள் அப்பத்தா என்று அழைப்போம். கேட்கும்போது எங்க அப்பா தான் சொல்லும், நம்ம காரங்க நாட்டை காப்பதற்கு இமை மூடாமல் காப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் தேவர்கள் இமை மூடாது என்று எங்க அப்பா தான் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே சிறப்பு வாய்ந்த முக்கிய தேவர்களுக்கு சிலை, மணிமண்டபம், சிலையோடு கூடிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.